தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். பாடுங்க. எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளோ, கிருபையால் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளோ, கிருபையால் நிதம். அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் சாகும் வர. இப்ப எல்லாரும் சபையாய் அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ஓ அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நன்மை கிருபை வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய். அல்லேலூயா சபை முழுவதும் அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தின் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்த. அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே,
அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுங்க. எங்கள் காலடி வழுவிடாமல், எங்கள் காலடி வழுவிடாமல், எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தோ. எங்கள் காலடி, எங்கள் நடைகளை கண்மணி போல காத்தருளோ. கிருபையாய் நீதம் சொல்லுங்க. கண்மணி போல கிருபையாய் நீதம். அல்லேலூயா, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா சத்தமாய், அல்லேலூயா, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா. போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் என்று பாடி சொல்லுங்க. இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான கொடியகளின் மத்தியில், கோர பயங்கரமான காக்கும் கரம் கொண்டு சேர்த்தனைத்தவை என்று பாடுவேன். சபை முழுவதும் சத்தத்தை உயர்த்தி இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தவிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோர்ந்தவிழ்ந்து மாளாதே.
தோணியோடு அன்பை என்று பாடுவேன். அன்பை என்றும் இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் ஆமென். என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, அது நிரந்தர. கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி டாடி. சபை ஆராதிக்கட்டும். நல்ல வாய்களை திறந்து கோடி 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 நன்றி டாடி. உமக்கு தானையா இயேசுவே, கோடி கோடி நன்றி டாடி. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாள் பிரிக்காதையா, ஒரு நாள் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நான் நாள்தோறும், இயேசு நாதனே நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி ஆமென். கோடி 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 நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி 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 நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே எனப்பா. ஓ ஆனந்தம் எனப்பாவும் திருப்பா. கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி 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 நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி. தேனினி மாயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மாயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி தினமும் நீ மனமே. தேனினி மயிலோ திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலோ திவ்ய மதுரமாமே. காசினி நல்ல கைதட்டி நேசமதா கஷ்டத்தை உத்தாரித்தே. காசினி தனிலே கஷ்டத்தை உத்தாரித்தே. பாவ கசடரை அறுத்து சாபத்தை துளைத்தார் கண்டுணர் நீ மனமே. பாவ சாபத்தை துளைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். தேனினி மயிலோ
இயேசுவின் நாமம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். நல்ல 2 கரங்களை தட்டி இயேசுவுக்கு. நான் சொல்றதுக்காக தட்டாம நான் கை தட்டுறது ஆண்டவருக்கு மகிமையை உண்டு பண்ணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஓசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். அப்போ துதிக்கிறதுல ஒரு பகுதி கை தட்டுறது கூட கர்த்தரை ஆராதிக்கிறதுனுடைய முழுமைதான். நல்ல கையை தட்டி இயேசு ராஜா 7 மாதங்கள் சுமந்து பாதுகாத்து நடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வசனத்துக்கு நேரா போகலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் தெய்வ சமூகத்தில் தியானிக்க போகிறோம். இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை கொஞ்ச நேரம் தியானிப்போம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தின் அடிப்படையில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த மாதம் நம் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் லேவியராகும் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொன்னது போல, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து சொன்னது போல, நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் நம் மத்தியில் நடுவில் வந்து உலாவுகிறவர். இந்த சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலெல்லாம் வாசித்தால் திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வருகிறத நீங்கள் வேத புத்தகத்தில் பார்க்க முடியும். அவர் நடுவில் வந்து நான் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் நம் மத்தியில் வந்து உலாவுகிற ஆண்டவர். ஏதேன் தோட்டத்தில் உலாவினவர், அப்புறம் ஆண்டவர் வனாந்தரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் உலாவினவர், அதற்கப்புறம் சாலமோனுடைய அங்கே ஆலயத்தில் உலாவினவர், அதற்கு பின்பாக செருபாவேலின் ஆலயத்தில் உலாவினவர், அதற்கு பின்பாக சாலமோனின் மண்டபத்தில் உலாவினவர். இந்த காலகட்டத்தில் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார், நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் நம் மத்தியில் வந்து வாசம் பண்ணுகிற ஆண்டவர். எதுக்கு ஆண்டவர் என் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிறார்? அதுதான் 3 ஆசீர்வாதங்களை நான் 1ஆம் தேதி உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, இயேசு நம் நடுவில் வருகிறது எதற்கு? என்னை பாதுகாக்கிறதற்கு, ப்ரொடெக்ஷன். எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறதற்காக என் மத்தியில் வருகிறார். 2வது, ப்ரொவிஷன். என் தேவைகளை சந்திக்கும்படி அவர் என் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிறார். 3வது, எனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி அவர் என் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிறார். என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணுகிறார்? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு ஏறுகிறதற்கு முன்பாக 2 காரியத்தை செய்தார். அவர் உயிரோடு இருந்த நாட்களில் சீஷர்களை அக்கறைப்படுத்தினதற்கு பின்பாக இயேசு அவர் கடலின் மீது நடந்து வந்தார். சீஷர்கள் கடலில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது காற்றும் கடலும் அடித்தது. அங்கே படகுகளை மோதி அடித்த போது ஒரு பெரிய பயம், நடுக்கம் உண்டானது. அந்த நேரத்தில் இயேசு 4ஆம் ஜாமத்தில் கடலின் மீது நடந்து வந்து அவர்கள் நடுவில் வந்தார். ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பேதுருவை பார்த்து சொன்னார். பேதுரு மற்ற சீஷர்களும் இது ஒரு பெரிய ஆக்ரோஷமோ என்று நினைத்து பயந்தார்கள். நீரே ஆனால் நானும் நடக்க எனக்கு உத்தரவு தார் என்று சொன்னபோது விசுவாசித்தான், கடலிலே நடந்தான். காற்றையும் கடலையும் அலைகளையும் பார்த்து பயந்ததனால், ஐயரே நான் மடிந்து போகிறேன் என்று சொன்னபோது மீண்டும் தன்னுடைய வலது கரத்தை பிடித்து அவனை தூக்கிவிட்டார். ஏன் சந்தேகப்படுகிறார்? அவர் நடுவில் இருக்கும்போது நீங்க சந்தேகப்பட வேண்டியதில்லை. அவர் நம்மை பாதுகாக்கிற நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இயேசு இதே போல படகிலே வந்தபோது இயேசு எங்க படுத்து தூங்கிட்டு இருந்தார்? பின்னணையத்தில். இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதி.
பின்னணையத்தில் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் என்று போடப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ராயனுக்கு கட்டளையிட்ட போது அப்போஸ்தலர் 27-28 அதிகாரத்தில் கப்பல் பின்னணையத்தில் சேதம் உண்டானது. ஆனால் இவர்களோ முன்னணையத்தில் நங்கூரத்தை இறக்கிவிட்டு பாதுகாப்பாய் இறங்கினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு பின்னணையத்தில் நித்திரை பண்ணுகிறார், ஆனால் இவர்கள் முன்னணையத்தில் நங்கூரத்தை போட்டு பாதுகாப்போடு இருந்தார்கள். அப்படின்னா பின்னணையம் என்பது பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, எப்போ வேணாலும் பாதிப்பு உண்டாக்குகிற இடம் பின்னணையம். ஆனால் இயேசு அங்கே சீஷர்களோடு படகுல பிரயாணப்படும் போது இயேசு பின்னணையத்தில் இருந்தார் என்றால், எங்கே பிரச்சனை இருக்கோ, எங்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கோ, எங்கே பாதிப்பு இருக்கோ, எங்க இழப்பு வருதோ அங்கதான் இயேசு நம்மளை பாதுகாக்கும்படி பின்னணையத்தில் இருக்கிறவ. ஏன் இயேசு என் கூட முன்னணையத்தில் வரல? அவர் பாட்டுக்கு பின்னணையத்தில் நித்திரை பண்றாரு. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லாமலாம் இல்ல, நான் பின்னணையத்தில் இருக்கிறதற்கு காரணமே இந்த படகு பாதுகாப்பா இருக்கிறதற்காகத்தான். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அவர் சிங்க கெவியா இருந்தாலும் அக்கினி சூளையா இருந்தாலும் வந்து நடுவில் கர்த்தர் இந்த மாதம் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் இந்த ஆகஸ்ட் மாசம் எனக்கு பாதுகாப்பு இல்லையோ, எனக்கு யாரும் இல்லையோ, என் கூட யாரும் இல்லை நினைத்து கொண்டிருந்தா, இந்த மாதம் நமக்காக நம் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை பாதுகாக்க, ப்ரொடெக்ட் பண்ண. உங்க பிரயாணத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும், உங்கள் ஊழியத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும், உங்களுடைய வியாபாரத்தில் அவர் வந்து அவர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இரண்டாவது, ப்ரொவிஷன். என் தேவையை சந்திக்க இயேசு வருவார். எப்போ வருவார்? இயேசு மரித்தாச்சு, அவர் உயிர் தெழுந்தது கூட சீஷர்களுக்கு தெரியலை. இயேசு மரித்து விட்டார், இனி அவ்வளவுதான் சொல்லும் போது சீஷர்கள் வலை எடுத்துக்கொண்டு பின்மாற்றத்துக்கு நேராய் போய் அவர்கள் மீன் பிடித்தார்கள். ரா முழுவதும் பிரயாசப்பட்டான் பேதுரு, ஒன்றும் அகப்படவில்லை. he got nothing. ஒன்றும் அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசு அங்கே வந்து நடுவே வந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ளாமல் வந்த சீஷர்களுக்கு கரையில் ஒதுங்கும் போது பட்ட பிரயாசத்திற்கு பசியில் எவ்வளோ இருந்திருப்பாங்கன்னு. பேதுரு ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவோ கரையில் தலலில் சுடப்பட்ட மீன் ரெட்டியாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறார். தோத்திரம். நானும் யோசித்து பார்த்தேன், எவ்வளோ நல்ல ஆண்டவர்னு. நம்ம தேவை அந்த டைம் என்ன தேவை? தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதம் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்ற முடியவில்லை. ஏசாயா 64:4 உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் நிர்ணயம் பண்ணினதை கண்டதும் கேட்டதும் உணர்ந்ததும் இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய ஆவியினாலே தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஆண்டவர் எல்லா தேவையை சந்திக்க. ஆமென். நான் இப்படி யோசித்தேன், பேதுருக்கு தான் சாப்பாடை கொடுத்து தேவையை செஞ்சுட்டாரு, அதோட விட்டுட்டு போகலாம்ல. ஆனால் அவனுக்கு ஆண்டவர் அவ்வளவு புத்தி போட்டுறாரு பாருங்க. விடலை. வா பேதுருன்னு கூப்பிட்டுட்டு படகுல ஏற்றி வா, வலையை கொண்டு போய் வலது பக்கமாய் போடுவோம் என்று சொல்லி அங்கே போட்ட போது பெரிய 153 பெரிய மீன்களை பிடித்தான். 153 பிக் ஃபிஷ். இதுக்கு முன்னாடி இயேசுவினிடத்தில் கூட வந்தபோது அவனும் ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் பெற்றுக்கொள்ளலை. வலைய ஆழத்தில் போடுவோன்னு சொல்லி இயேசு கூப்பிட்டு போனார். இப்போ ஆழத்தில் போட்ட போது படகு அமலத்தக்க, வலை கிளியத்தக்க மீனை தேவையை சந்தித்தார். அதெல்லாம் விட்டுட்டு இயேசுவின் பின்பாக வந்தான் பேதுரு. படகையும் வலையையும்
அப்பத்தையும் மீனையும் விட்டுட்டு வந்தான் என்று இருக்கிறது. இப்போ இயேசுவை மரித்து உயிர் தெழுந்துட்டாரு, பின்மாற்றம் போயிட்டான். இப்போ சாப்பாடு தேவையும் சந்திச்சார். அடுத்தது ஆண்டவர் பாருங்களேன், ஒரு மனுஷனை கையில் இல்லாம இருக்கும்போது கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிடுறவரே அல்ல. இந்த உலக காரியத்தை அவனுக்கு கொடுத்து அவனை திருப்தி ஆக்கிட்டு அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி குப்பையா தூக்கி போடுற அளவுக்கு கர்த்தர் மாத்தின பின்புதான் கர்த்தர் அவனை அழைக்கிறார். ஆமே, எனக்கு அப்படிதான் தோணியது. வேதம் சொல்லுகிறது, அவனை கூப்பிட்டுட்டு வலது பக்கம் போட்ட போது 153 பெரிய மீன்கள். 100 என்பது யூதருடைய பரிபூரணம், 50 என்பது புறஜாதியருடைய பரிபூரணம், 3 என்பது திருத்துவத்தின் பரிபூரணம். அப்படின்னா அவன் இயேசு உயிரோடு இருந்து பெற்றுக்கொண்ட மீனை விட பேதுரு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்த பின்போ அவன் அந்த மீனெல்லாம் குப்பைமா எண்ணி தேவையை சந்தித்ததை தூக்கி போட்டுட்டு இயேசுவின் பின்பாக அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போனான். இந்த மாதம் உங்க தேவையை சந்திக்க அவர் நடுவில் வந்து வாசம் பண்ணுவா. உங்களுக்கு என்னென்ன தேவை இருந்தாலும் சரிதான். ஃபைனான்சியல் தேவையா இருக்கலாம், பிள்ளை தேவையா இருக்கலாம், திருமண தேவையா இருக்கலாம், வியாபார தேவையா இருக்கலாம், ஆவிக்குரிய தேவையா இருக்கலாம், ஆமென், சரீர தேவையா இருக்கலாம். என்னென்ன தேவைகளோ படிப்புக்குரிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க இந்த மாதம் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த தேவையெல்லாம் இருக்கு? கை வைத்துங்க பார்க்கலாம். எனக்கு எல்லாம் தேவை இருக்கு பிரதர், இதில் தேவை, அதில் தேவை, என் பிள்ளைக்கு தேவை, வியாபாரத்துக்கு தேவை, குடும்பத்துக்கு தேவை. ஒரு நிமிஷம் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. படிப்புக்கு தேவை, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஊழியத்துக்கு தேவை. அப்படி தேவைன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்லா கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் அந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சாட்சியா நிறுத்துவா. ஆலயத்தில் நான் சாட்சி சொல்லுவேன், வெளியே சாட்சி சொல்லுவேன், உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். சொல்லுங்க சொல்லுங்க. மூணாவது என்னது? பீஸ், சமாதானம். உன் நடுவில் கர்த்தர் சமாதானத்தை தருகிறவர். இயேசு உயிர் தெழுந்ததுக்கு பின்பாக அவர்கள் யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டி கொண்டு வீட்டில் இருக்கும்போது வீட்டை பூட்டப்பட்ட கதவுக்கு வீட்டிற்குள்ளே நுழைந்து உங்களுக்கு சமாதானம், உங்கள் நடுவில் அவர் நடுவில் வந்து சமாதானம்னு சொன்னார். இந்த மாதம் உங்களுக்கு வந்து வாசம் பண்ணுகிற ஆண்டவர் சமாதானத்தை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். நம் நடுவில் வாசம் பண்ணுகிறவர் யார்? சர்வ வல்லமுள்ள தேவன் சொன்னேன். நம் நடுவில் வாசம் பண்ணுகிறவர் யார்? பரிசுத்தமானவர்னு சொன்னேன். நம் நடுவில் வாசம் பண்ணுகிறவர் யார்? சொல்லுங்க. இப்போ இப்படி சர்வ வல்லமுள்ள தேவதை நடுவில் இருந்தார்னா என்னென்ன ஆசீர்வாதம்னு செவ்வாய்க்கிழமை சொன்னேன். வந்தா புரியும். அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவர், கிருபையை பெருக செய்ய வல்லமை உள்ளவர், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர், உதவி செய்ய வல்லமை உள்ளவர். என் நடுவில் வந்து என்னெல்லாம் செய்வாரு? தப்புவிக்க வல்லமை உள்ளவர், கிருபையை பெருக செய்ய, சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லமை உள்ளவர், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர், சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? இந்த வேத பகுதியில் சகரியா தீர்க்க தரிசனம் எழுதுகிறார். அவர் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவார். இது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது? செருபாபேலின் நாட்களில் பாபிலோனில் பிறந்தவன் தான் இந்த செருபாபேல். செருபாபேல் பாபிலோனில் பிறந்தவன். செருபாபேல் என்று சொன்னால் பாபிலோனின் துளிர் என்று அர்த்தம். ஒரு புறஜாதியான தேசத்தில் செருபாபேல் பிறந்தான். அவன் பிறந்து துளிர் விட்டான். ஏறக்குறைய 92 லட்சம் யூதர்கள் சிதறப்பட்டிருந்த காலகட்டத்தில் தரி ராஜா காலத்திலையும், அங்கே வேதம் சொல்லுகிறது கோரேசின் காலத்திலையும் ஆண்டவர் ஆவியை ஏவ பண்ணி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளம் முறித்து அந்தரங்கத்தில் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலின் பொக்கிஷங்களையும் கொடுப்பேன் என்று பாபிலோன் தேசத்திலிருந்து அங்கே எருசலேமுக்கு ஆலயத்தை கட்ட புறப்படும்படி கிளம்பினவர்கள் தான் இந்த செருபாபேல். அவனோடு கூட 43,000 பேர் புறப்பட்டார்கள். இதில் செருபாபேல் முன்பாக வந்தான். ஆசாரியனாகிய யோசுவா அதற்கு பின்பாக ஒரு கூட்ட ஜனம் புறப்பட்டு ஆலயத்தை கெட்ட ஆண்டவர் கொண்டு போனார்.
அந்த நாட்களில தான் ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை பேசுறார். அவர் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவா. நீ பயப்படாதப்பா, நீ ஆலயத்தை கட்ட போற. ஆகாய் தீர்க்கதரிசியும் அங்கே எஸ்ராவும் அங்கே சகரியாவும் அந்த நாட்களில் செருபாபேலுக்கு ஒரு பெரிய பலனா இருந்தவர்கள், பயங்கர ஸ்ட்ரென்த் அண்ட் பீப்புள். அப்பப்ப தீர்க்க தரிசனத்தை சொல்லி கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பலமனதாய் இருங்கள், கலங்காமலும் திகையாமலும் காரியத்தை நடப்பீங்கள், மலைகளுக்கு ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பாரு, நீங்க சத்துருவை பார்த்து கலங்காமல் இருங்க, சமாரியர் வந்து உங்க கூட வந்து பணத்தை கொடுத்து கட்டணும்னு வந்தாலும் அவனை சேர்த்துக்காதீங்க. இப்படின்னு பல தீர்க்க தரிசனத்தை ஆகாய் தீர்க்கதரிசி மூலியமா ஆண்டவர் பேசுறார். சகரியா சொல்றாரு, நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவா. அப்ப ஆலயத்தை கெட்ட போகும்போது தான் இந்த வாக்கு தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். பழைய ஏற்பாடு பிதாவின் காலம், புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் காலம். இந்த காலம் நம்ம மத்தியில உலாவுகிறார். நான் உங்கள் மத்தியில உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீங்க. எவ்வளோ வார்த்தை இல்லை, எவ்வளோ பெரிய ஆண்டவர், அவ்வளோ பெரிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமுள்ள தெய்வம். கேருபீன்களும் சேராபீன்களும் செட்டைகளை அடித்து கொண்டு, செட்டைகளினால் முகத்தை மூடிக்கொண்டு பாதத்தை மூடிக்கொண்டு, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இது அவ்வளோ மகிமை. ஆனால் அங்கே அவருக்கு பிடிக்கலையாம். அது அங்கே எனக்கு டிஸ்டர்பன்ஸ் அங்கே இருக்கிறேன், ஆனால் எனக்கு என் பிள்ளைகள் மத்தியில். அப்படின்னா நம்ம பாடினா அவருக்கு எவ்வளோ பிடிக்குதுன்னு பாருங்க. நீங்கள் ஆராதிச்சா அவரால் அங்கே உட்கார முடியாது. எங்கள் ஊனாவிடும் குட்டி பிள்ளைங்களா, எங்கள் my Jesus. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை போராட்டம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. எதை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்களே மெழுகு போல உருகி போகும். தேவ பிரசன்னத்தில் பர்வதங்களே மெழுகு போல உருகி போகும். அப்போ ஏதேன் தோட்டத்தில் உலாவினவர், ஆசரிப்பு கூடாரத்தில் உலாவினவர், அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்தவர், தேவ ஆலயத்தில் உலாவினவர், செருபாபேலின் ஆலயத்தில் உலாவினவர். அதற்கு பின்பாக இயேசு சாலமோன் மண்டபத்தில் உலாவினார். இன்றைக்கு எங்க அவர் உலாவி நடுவில் வாசம் பண்றார்? உங்க மத்தியில, என் மத்தியில. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்துல தான் அவர் வாசம் பண்றார். எப்போ ஆசரிப்பு கூடாரம் செஞ்சு முடிச்சு 48 பலகை சீத்தின் பலகையினால கட்டி முடிச்சு அங்கே திரைச்சலைகளினால் மூடப்பட்டு பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே எங்க தொட்டி, வெண்கல தொட்டி, அங்கே பலிபீடம், அங்கே கொம்பு, அங்கே உடன்படிக்கை பெட்டி, அங்கே எல்லாம் மேஜை, குத்து விளக்கு எல்லாம் கர்த்தர் செஞ்ச பிறகு அங்கே உலாவி கொண்டிருந்தார். தேவாலயத்தில் அந்த டிசைன் பிரகாரம் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் அங்கே பிரதிஷ்டை பண்ணி சாலமோன் ஜனங்களை அங்கே ஆசீர்வதித்தான். தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அங்கே பழைய ஏற்பாட்டில் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்திய ஆலயத்தின் மகிமை செருபாபேலின் ஆலயத்தில் மகிமையா இருந்துச்சு. செருபாபேல் ஆலயத்தை கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் இயேசு அந்த ஆலயத்தில் வந்து உலாவும் போது, சாலமோன் மண்டபத்தில் உலாவும் போது, அங்கே உலாவும் போது தேவ மகிமை வெளிப்பட்டது, வாசம் பண்ணினார். இப்போ அந்த எருசலேமின் தேவாலயம் இடிக்கப்பட்டு இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கோம்னா, இந்த ஆலயத்தை கட்டி முடிச்சாதானே அவர் வந்து வாசம் பண்ண முடியும். அப்போ இந்த ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும்?
அதுதான் அன்னைக்கு வேக வேகமாக சொல்லுவேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22. அவர் வந்து வாசம் பண்ணுகிறதற்கு என் தேவையை சந்திக்க, ஓகே. அவர் வந்து என் நடுவில் வாசம் பண்ண எனக்கு சமாதானத்தை கொடுக்க, ஓகே. அவர் வந்து என் நடுவில் வாசம் பண்ணுகிறதுக்கு என்னை பாதுகாக்க, ஓகே. ஆனா எப்ப வருவார்? இந்த ஆலயம் கட்டப்பட்டா வருவார். இந்த ஆலயம் எப்படி கட்டப்படணும்? வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். நீங்கள் எதுல கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அப்ப இயேசுதான் அதற்கு மூளைக்கல். அதன் மேல நீங்களும் நானும் கட்டணும். அதை எப்படி கட்டணும்னு சொல்றாரு. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஹோலி டெம்பிள், பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்க எப்படி கட்டப்பட்டு வருகிறீர்கள்? ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் ஆண்டவர் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன்றாரு. இந்த வாசஸ்தலம் எப்படி கட்டப்படணுமா? அப்போஸ்தலர்களுடைய அஸ்திபாரத்தில் இயேசு அதற்கு மூளைக்கல்லா இருந்து அங்கே பரிசுத்த ஆலயமாய் இசைவனைப்பா இணைக்கப்பட்டு ஆவியானவரால் கட்டப்பட்ட ஆலயமா இருக்கணும். கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். சோ இந்த தேவன் எனக்குள் தங்குகிற இந்த வாசஸ்தலமாகியன்னா எப்படி கட்டப்படணுங்க? ஃபர்ஸ்ட் தேவை சொல்றாரு. ஒண்ணு, அஸ்திபாரம். அப்போஸ்தலர் உபதேசம் என்கிற அஸ்திபாரத்தில் நீங்க கட்டப்படணும். அதுக்கு சபைக்கு இயேசுதான் மூளைக்கல்லா இருக்கணும். எப்படி கட்டணுமா? இசைவாய் அப்படியே இணைக்கப்படணுமா? அப்படின்னா ஒன்னோட ஒன்று கணுக்களும் கட்டுக்களும் ஒன்று இணைஞ்சு கட்டப்படணும். அப்போ ஒரு யூனிட்டி தேவைப்படுது. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இதை விட முக்கியமான சொல்றாரு, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ இந்த ஆலயத்தை ஆண்டவர் எதனால கட்டுறாரு? அதனாலதான் செருபாபேல்கிட்ட சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம் நீ சமபூமியாவாய், அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரியுங்கள். என்ன கல்லை கொண்டு வரானா? அது என்ன கல்? இயேசுதான் அந்த மூலக்கல். அந்த கல்லை அவன் கொண்டு வர்றான், அதுக்கு நான் கிருபை செய்வேன். அதனால இந்த ஆவியினால கட்டப்படுற இந்த ஆலயம் அது கையினால கட்டப்படலாம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் திருச்சபையின் பிள்ளைகளே, நீங்கள் கட்டப்பட வேண்டியது பரிசுத்த ஆவியினால். உங்கள் சரீரமாகிய ஆலயத்தை இசைவினைப்பாய் இணைக்கப்பட்டு நீங்கள் கூட்டி கட்டப்பட்டால் தான் அவர் என் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி நம் மத்தியில அவர் வாசம் பண்ணும்போது என் சரீரம் ஆலயமா மாறிடுதுங்க. அப்போ இது பரிசுத்தமா மாறிடுது. ஒவ்வொரு நாளும் இந்த சரீரத்தை ஆவியானவர் கட்டணும். அதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். மாம்சம் ஆவிக்கும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடிக்கிட்டே இருக்கணும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தியினமான கலாத்தியரே, நீங்கள் ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் இப்படி மாம்சத்தில் முடிக்கலாமா? ஆவி மாம்சத்துக்கும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடும் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் இப்படி மாம்சத்தில் ஆரம்பிக்கிறீங்களப்பா, முடிக்கிறீங்களே, இது நல்லாவா இருக்குது? அப்போ ஒரு சர்ச்சு, ஒரு தேவனுடைய பிள்ளை டெய்லி எதில் கட்டப்படணும்? ஸ்பிரிட்டில், ஆவியில். அப்போ காலையில் எழும்பினதுல இருந்து உங்கள் மண்டைக்குள்ள என்ன யோசிக்கணும் தெரியுமா? இன்னைக்கு செய்கிறதெல்லாம் ஆவியானவர் என்னை கைட் பண்ணுங்க, என்னை வழி நடத்துங்க. என் சரீரமாகி இந்த ஆலயத்தில் நீங்கள் வாசம் பண்ணி பரிசுத்தமாக இசைவனைப்பாய் இணைக்கப்பட்டு கூட்டி கட்டப்பட்டு வருகிறதற்கு, இந்த சரீரமாகி இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து வாசம் பண்ணுறதுக்கு ஆவியானவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எதை கரெக்ட் பண்ணணும், எதை சரி செய்யணும், எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எது தப்பு, எது கரெக்டு, இந்த இடத்துல உட்காரலாமா,
இங்கே வேணுமா, இங்கே வேண்டாமா, இந்த ஆளுக்கு மெசேஜ் அனுப்பலாமா வேண்டாமா, இந்த ஆள்கிட்ட பேசலாமா தேவையா தேவையில்லையா, ஒரு காரியத்தை டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி இது பேசுனதுனால ஐயோ பேசி கஷ்டப்பட்டேன், இது பேசுனதுனால ஐயோ என் சரீரம் கரைப்பட்டுருச்சு, ஒரு நாவை வச்சு தேவையில்லாமல் பேசிட்டேன், தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டேன், இந்த சரீரமாகிய இந்த முழு சரீரமும் ஆயுள் சக்கரத்தை கெடுத்து விடுற மாதிரி என் நாவை வச்சு பேசி கெடுத்துட்டேனே. எதுவுமே சொல்லாம இந்த ஆவி பரிசுத்த ஸ்தலத்தினால், இந்த ஆவியினால கட்டப்படுற இந்த சரீரமாகிய இந்த ஆலயம் பரிசுத்த ஸ்தலமாய் இருக்க வேண்டுமானால் டெய்லி டெய்லி டைம் பை டைம் செகண்ட் பை செகண்ட் நீங்க யோசிக்க வேண்டியதெல்லாம் எதுல தான்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியில. சொல்லுங்க சத்தமா. அப்புறம் செஞ்சிட்டனே அப்படின்னு சொல்லக்கூடாது. செய்ய சொன்னாரா, போ சொன்னாரா, பேசுனாரா, இது வாங்குன்னு சொன்னாரா? ஒவ்வொரு நாளும் ஆவியில கட்டப்படணும். ஆமீன் சொல்லுங்க. நீங்க பிசினஸ்ல எடுக்கிற டிசிஷன் கூட கேட்டு செஞ்சு பாருங்க. ஊழியத்துல ஒரு காரியம் கேட்டு செஞ்சு பாருங்க. உங்க பிள்ளைக்கு காரியம் ஆவியானவர் ஏவுறாரான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க அதுக்குள்ள காலை வைக்காதீங்கன்றேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு 2:26 பாருங்க. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல. எப்படி? அந்தபடி ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கும். ஆவி இல்லாத சரீரம் செத்தது. அந்த ஆலயத்துல இயேசு வாசம் பண்ண மாட்டார். செத்த சரீரம். இந்த ஆலயம் பரிசுத்த ஆலயம். இதுல நான் கூட்டி கட்டப்பட்டு இணைக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினால ஒவ்வொரு நாளும் கட்டப்படணும். என் சரீரம் ஆவியினால கட்டப்படணும். ஆவியானவர் டெய்லி கிரியை செய்கிறதற்கு என்னை நான் அர்ப்பணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பிரசங்கி 3:20-21 எல்லாம் ஒரே இடத்திற்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கே திரும்புகிறது. உயிரை ஏறு மனுஷனுடைய ஆவியும் தாள பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா மனுஷனுள்ள ஆவி இருக்கு பார்த்தீங்களா, அது மேலே ஏறுமா. மிருகத்துக்கு ஒரு ஆவி இருக்கு, அந்த ஆவி பாதாளத்துக்கு இறங்குன்னு போடப்பட்டிருக்கிறது. நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு மீண்டும் ஏற வேண்டுமானா இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்தில் ஆவியானவரால் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிறதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ரோமர் 8:11 இப்படி சொல்லுகிறாரு, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணியவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே உயிர்ப்பிப்பா. இந்த சரீரம் டெய்லி ரினியூவல் ஆகணும், ரிவைவ் ஆகணும், உயிர்ப்பிக்கப்படணும்னா டெய்லி டெய்லி ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, சபையில் திடீர்னு ஆராதிக்கும் போது சொல்றல ஆவியில் நிரம்பி ஆராதிங்க அப்படி சொல்றோம். எதுக்கு? இதை நீங்க வீட்லையும் செய்யணும். சர்ச்சில் நாட் ஓன்லி சர்ச், வீட்டுக்கு போய் காலையில் எழும்பி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி ராபாலா சாந்தாராலாபா ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசினீங்கன்னா இன்னைக்கு போராடுகிற மாம்சத்துக்கு ஏதுவாய் சாவுக்கு ஏதுவா போராடுற இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் நான் சொல்றேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் உருண்டு பிறண்டாவது எப்படியாவது உபவாசம் போட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சி எப்படியாவது வாங்கிடணும். ஆமென் சொல்லுங்க. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அரிதா இருக்கும் போது சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார், கொடுப்பார், கொடுப்பார். நீங்க கேட்கல கொடுக்கல, நீங்க கேளுங்க தருவார். எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் பரிசுத்த ஆவி இன்னும் பெறலையோ அவங்கெல்லாம் இன்னி போராடணும். எனக்கு வேணும் வேணும் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் காட். ஆமென். செத்து போன சரீரம் ஆபிரகாமின் சரீரம் ஆவியானவர் நிரப்பினார்,
கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்க, மோவாபியர் யுத்தம், மோவாபியரின் தண்டு வந்தபோது எலிசா அங்கே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில் செத்துப்போன ஒரு கல்லறை, ஒரு செத்துப்போன மனிதனை கொண்டு வந்து போட்டபோது அவன் சரீரத்தில் இருக்கிற எலும்பில் இருக்கிற ஆவியின் வல்லமை அந்த சரீரத்தில், செத்துப்போன சரீரத்தில் பற்றபோது உயிரோடு எழும்ப கர்த்தர் உதவி செய்தார்ல. நான் சொல்றேன், உங்கள் சரீரத்தில் ஆவியானவர் வாசம் பண்ணுவாரானால் மரித்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்க அவர் வல்லமையும் போதுமானவராயிருக்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு இது உயிரடையுமா என்று கேட்டபோது, நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னபோது கர்த்தருடைய ஆவி உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு வந்தபோது, அந்த எலும்புல ஆவியானுடைய கிரியை வந்தபோது சரீரத்தில் நரம்புகள், சதைகள், தோள்களினால் மூடி ஒரு சேனையை போல கர்த்தர் நிரப்பினார். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியான சொல்லுகிறார், செத்து போன உங்கள் சரீரம், செத்து போன உங்கள் கர்ப்பம், செத்து போன உங்களுடைய எலும்புகள், செத்து போன உங்கள் மாம்சங்கள், செத்து போன உங்களுடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா எதெல்லாம் செத்து கிடக்கிறதோ இந்த காலை வேளையில கர்த்தர் உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவர். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். செத்து போன ஆர்கன்ஸை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்துங்க. எந்தெந்த பகுதியெல்லாம் பலவீனப்பட்டிருக்கோ சரீரங்கள், ஆமென், ஆர்கன்ஸ், என்னென்ன பகுதியில் பலவீனம் இருக்கோ இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 14:16 வாசிக்க கேட்போம். இந்த ஆவியானவர், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்தியாவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த ஆவியானவருக்கு பேர் என்னது? ஆமா, தேற்றரவாளர்னா ஒரு 7 வார்த்தை சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. தேற்றரவாளன் அப்படின்னா என்னென்னலாம் செய்வார்? 1, ஆறுதல் அளிக்கிறார். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் பண்றார், ஆறுதல் அளிக்கிறார். 2வது ஆலோசனை தருகிறார். தேற்றரவாளர் என்ன செய்வார்? ஆறுதல் அளிக்கிறார், ஆலோசனை தருகிறார். 3வது, இந்த தேற்றரவாளர் எனக்கு உதவி செய்கிறவர், எனக்கு ஹெல்ப் பண்றவர் இந்த தேற்றரவாளர். நீங்கள் ஜெபத்தில் வேண்டிக்கொள்ள பிரகாரம் நீங்கள் உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாதனால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காட பெருமூச்சுகளோடு உங்களுக்காக உதவி செய்கிறார். பரிந்து பேசுகிறவர், இன்னைக்கு எனக்காக பரிந்து பேசுகிறவர் இந்த தேற்றரவாளர். 5வது வழக்காடுகிறவர், என்ன செய்கிறவர்? வழக்காடுகிறவர். 6வது நமக்கு பதில் இருப்பவர், நமக்கு பதிலானவர், நமக்கு எப்போதுமே ஆன்சர் அவர் தான், பதிலானவர். 6வது. 7வது என்னை பலப்படுத்துகிறவர். சொல்லுங்க, திரும்பி சொல்றேன். ஆறுதல், 2வது, 3வது உதவி, 4வது, 5வது, 6வது நமக்கு பதிலானவர், 7வது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துக. ஒரு தேற்றரவாளர் என்று சொன்னா என்ன? இந்த 7 காரியம் ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா இந்த சரீரம் இசைவினைப்பாய் கட்டப்பட்டு பரிசுத்த ஆலயமாய் கூட்டி கட்டப்பட வேண்டுமானால் டெய்லி இந்த ஆவியானவராகிய தேற்றரவாளர் இருந்தா நான் கொஞ்சம் சோர்ந்து போனா என்னை ஆறுதல் படுத்திடுவார். எனக்கு வழி தெரியலன்னா எனக்கு வழியை காட்டிடுவார். எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டால் உங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். ஏதாவது யுத்தம் போராட்டம் வந்துச்சுன்னா அவர் உங்களுக்காக வழக்காடுவார். உங்களுக்கு கண்ணீரோடு இருக்கும்போது உங்களுக்காக அவர் பரிந்து பேசுவார். ஆமென். ஏதாவது ஆன்சர் எதிர்பார்த்துட்டீங்கன்னா அவர் தான் உங்களுக்கு பதிலானவர். அவரே வந்து உங்களுக்காக நிற்பார், உங்களுக்கு பதில் செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. சோர்ந்து போகும்போது சத்துவத்தை பெருக பண்ணி நம்மளை பலப்படுத்துகிறவர். அதுக்கு தான் ஆவியானவர் எப்போதும் நம்ம சரீரத்தில் கிரியை செய்கிறதுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
டெய்லி ஆவியில் நிரம்பிக்கிட்டே இருந்தால் தான் இது நடக்கும். ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சோர்ந்தே இருக்கீங்க? ஏன் எப்போ பார்த்தாலும் பலவீனமாக இருக்கீங்க? ஏன் எப்போ பார்த்தாலும் இன்னொரு ஆளுடைய கைடன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு? எப்போ பார்த்தாலும் இன்னொருடைய ஆலோசனை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்கள், தலையில் கையை வச்சு சொல்லுங்கள், எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். யாராவது நம்மளை கம்ஃபர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், யாராவது நம்மளை பலப்படுத்தணும்னு நினைக்கிறோம், யாராவது ஒருவர் நமக்கு ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம். அது எப்பயாவது ஒரு தடவை இருக்கலாம். ஆனால் ரெகுலராக எனக்காக ஒருத்தர் ஜெபிக்கணும், ரெகுலரா என்ன ஒருத்தர் ஆறுதல் படுத்தணும், ரெகுலரா என்ன ஒருத்தர் கைட் பண்ணணும், ரெகுலரா என்ன ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது. ஆவியானவரை உங்கள் சரீரத்தில் நீங்கள் அசைவாட நீங்கள் ஒப்பு கொடுத்தார், அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருப்பார், அவர் உங்களுக்காக ஜெபிப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த சரீரத்தில் யார் இருக்கணும்? இந்த ஆலயத்தை யார் கட்டணும்? கேட்கல. பிதாவை பத்தி அதிகம் பேசுகிறோம், இயேசுவை பத்தி அடிக்கடி பேசுகிறோம். ஆனால் மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை குறித்து எப்பயாவது தான் பேசுறோம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சபையோடு இடைபடுகிறார். எங்க ஆவியானவர்கள்லாம் இடம் கொடுக்கிறீர்களோ அங்கெல்லாம் இருள் மறைந்து ஒரு பெரிய பேரொளி உண்டானது போல ஆழத்தில் இருள் இருந்தது. ஜலத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. உங்க சின்ன பிள்ளைங்களெல்லாம், உங்க வாலிப பிள்ளைங்களெல்லாம் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணி என் பிள்ளைலாம் அபிஷேகம் பெறட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். பெற்றவர்கள் வெளியே கூட்டு போறீங்களே, ஷாப்பிங் கூட்டு போறீங்க, கேம்ஸ் கூட்டு போறீங்களே, சர்ச்சில் கூட்டு வந்து என் பிள்ளை நிரப்பப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. செஞ்சாதானே கர்த்தர் செய்வார். சாதாரண காரியத்தை அசாதாரணமா மாற்றுகிறது ஆவியானவர். கரிஷ்மா எழுதிக்கோங்க, பேர் கரிஷ்மா. கரிஷ்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவதுன்னு அர்த்தம். கரிஷ்மா சொல்லுங்க. கரிஷ்மா இப்படிலாம் பேர் வைக்கலாம்ல. நம்ம ஊர்ல ஒரு பிரதர் இருக்கார், கரிஷ்மா ஜெபக்குமார். இல்லை, அவர் பிரதர் பேரும் தான் கரிஷ்மா. சொல்லுங்க கரிஷ்மா, சத்தமா சொல்லுங்க. குட்டி பிள்ளைங்களாம் சொல்லுங்க கரிஷ்மா. என்னம்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுவது அப்படின்னா தேவ பிரசன்னத்தில் நிரம்புவது, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெறுவது அப்படிங்கிறதான் கரிஷ்மா அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த தேவ பிரசன்னம் எங்கெல்லாம் வந்தது? சாதாரணமா இருந்தது, எப்போ அசாதாரணமா மாறியது? ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சாதாரணமான மக்கள் தான். மற்ற எல்லா ஜாதி ஜனத்தை விட பயந்து நடுங்கி இருந்தவர்கள் தான். ஆனா தேவ பிரசன்னம் அவர்களோடு இருந்தபோது 31 ராஜாக்கள் 7 ஜாதியும் பயந்தார்கள். செங்கடலை விட்டு கடக்கும் போது யார் பயந்தா தெரியுமா? எரிகோவின் ராஜா சொல்றான், அவர்கள் செங்கடலை விட்டு கடக்கும் போதே எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. சாதாரண மக்கள், அடிமையா இருந்தவர்கள் அசாதாரணமான காரியத்தை எப்ப அவர்களால் செய்ய முடிந்தது? தேசம் எப்ப அவர்களை பார்த்து பயந்தது? தேவ பிரசன்னம் அவர்களோடு இருந்தது, தேவ பிரசன்னம் அவர்களை காத்தது. அங்கதான், அதனாலதான் சொல்றான், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிட்டு. எப்போ ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா ஒருவனை எழும்பி நிற்க முடியல? ஒருவனை எதிர்த்து நிற்க முடியல? ஏன் இவ்வளவு பலன்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அடிமையா இருந்தவன் சேனையாய் புறப்பட்டதுக்கு காரணம் தேவ பிரசன்னம். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் தான். ஆனா பரிசுத்த ஆவி நிரப்புதலான அந்த கரிஷ்மா நம்ம மீது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமானவர்களை கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை கொண்டு செய்வார். உங்களுக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், தாவீது சாதாரணமான ஆளுதான், இடையன்தான், ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்தவன் தான், மேய்ப்பன் தான். ஆனாலோ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், தேவ பிரசன்னத்தை எப்போது விரும்புகிறவன். அவன் பாடினா தேவ பிரசன்னம், ஆராதிச்சா தேவ பிரசன்னம், மகிமை இறங்கி கொண்டே இருந்தது. சவுலுக்குள்ள இருந்த ஆவியை விரட்டுறதுக்கு இவனை கூப்பிட்டு வச்சு பாட ஆராதிக்க, பாட்டு பாடி ஆராதிச்சோன்னு அவனுக்குள்ள இருந்த ஆவி போயிட்டு
எப்பயும் தேவ பிரசன்னத்திலேயே இருக்கிறவன். 1 சாமுவேல் 16:3 அபிஷேகத்தை பெற்றான். அதுக்கு பின்பாக கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறான். சவுல் பயந்து போய் நிற்கிறான். சவுல் பயந்து போய் உள்ள ஒடுங்கி நிற்கிறான். ஆனா இவனோ ஹல்லேலூயா, ஆற்றுப்படுகைக்கு போய் ஆற்றுப்படுகையிலிருந்து ஒரு 5 கூழாங்கல்லை எடுத்து கோலியாத்தை அடிச்சான். சாதாரணமான ஆள் தான். நான் சொல்றேன், கரிஷ்மா உங்களுக்குள்ள வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமான காலை கொண்டு தான் கர்த்தர் அசாதாரணமான காரியத்தை செய்வார். இந்த காலை வேளையில் உங்களுடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தில் கரிஷ்மா கிரியை செய்யட்டும். தேவ பிரசன்னம் கிரியை செய்யட்டும். கை தட்டுங்க, வாயை தரங்க. கரிஷ்மா, ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி, தேவ மகிமை கூட இருந்தது, தேவ பிரசன்னம் கூட இருந்தது. இந்த பெட்டியை கொண்டு போய் பெலிஸ்தியர்களுடைய தாகோனுக்கு முன்பாக வந்தபோது தாகோன் தலை வேற, முண்டை வேற, கை வேற விழுந்ததுக்கு காரணம் தேவ பிரசன்னம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சாதாரணமானவர்கள் தான். சாதாரணமானவர்களாம், பயந்தவர்கள், பலவீனப்பட்டவர்கள், பின்வாங்கினவர்கள், இயேசுவை மறுதலித்தவர்கள், இயேசுவை விட்டுட்டு ஓடினவர்கள், எல்லாம் ஆர்டினரி பீப்புள், படிக்காதவர்கள். இப்படிப்பட்ட சாதாரணமான அப்போஸ்தலர்களை கொண்டு தான் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து சாதாரண மனிதர்கள் பிரசங்கம் பண்ணின அந்த அபிஷேகத்தின் விளைவு 3000 5000 கர்த்தர் பெரிய பெரிய அசாதாரணமான காரியத்தை செய்தார். இந்த காலை வேளையில சொல்றேன், கரிஷ்மா உங்களுக்குள்ள வருவதாக. பேதுரு படிப்பட்டவன், மனிதன் முன்பாக தைரியமாய் பேச முடியாதவன். ஆனா கரிஷ்மா தைரியமா கர்த்தர் அவனை பேச வைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் செய்வார மாட்டாரா? சங்கீதம் 92:10 பாருங்க. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சிம்சோன் சாதாரணமான ஒரு ஆள் தான். கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் அவனுக்குள்ளே வந்தபோது சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்தான். பச்சை தாடை எழும்ப வைத்து, கழுதை தாடம் எழும்ப வைத்து 1000 பெலிஸ்தியர்களை கொன்று குவித்தான். 300 நடியை பிடித்து ஒருவரோடு கட்டி பெலிஸ்தியரின் வெள்ளாமையை கெடுத்தான். 30 வஸ்திரத்தை பெலிஸ்தியர்களின் சரீரத்திலிருந்து உருவி விடுகதைக்கு ரிவீல் பண்றதுக்கு கொடுத்தான். அவன் செய்த காரியங்கள் எல்லாம் அசாதாரணமானது. இந்த காலை வேளையில சொல்றேன், கரிஷ்மா கரிஷ்மா கரிஷ்மா. மவுண்ட் சர்ச்சில் கரிஷ்மா வெளிப்படுவதாக. அல்லேலூயா. என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு கீழ்காற்று உண்டானது. அந்த கீழ்காற்றினால் காடைகளை கொண்டு வந்து கர்த்தர் போட்டார். இன்னைக்கு ஒரு கரிஷ்மா, தேவ ஆவியானுடைய காற்று சபையில வரட்டும். ஆண்டவர் முடியாதவைகளை கர்த்தர் முடிய பண்ணுவார், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பார். தேவன் இந்த ஆவியினாலே நிரப்பப்படுத்துவாராக. எல்லாரும் எழுப்பி நிற்போம்.